ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் ஃபாதர். வாசிக்கலாம். சங்கீதம் 59வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 59வது அதிகாரம் 10வது வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 2 பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை சந்திப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? என்னை சந்திக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. 1, என்னை சந்திக்க போகிறார். 2, என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சந்திக்கிறது மாத்திரமல்ல, glory to God, உங்களுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நீதி சரிகட்டுதலை அவர் செய்கிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். என்ன செய்தாரா? எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் 2 பகுதி எங்க இருக்கா? 1, என்ன செய்தாங்க? எகிப்தியனுடைய கைக்கு இவர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டார்கள். 2, எகிப்தியர் கடற்கரையில் செத்து கிடக்கிறத பார்க்குறான். glory to God. யார் செத்து கிடக்கிறா? நீங்க முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பார்வோனுடைய சேனை இவர்கள் பின்தொடர்ந்து வருவதை கண்டு அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்தாங்க? பின்தொடர்ந்து வருகிறதை கண்டு என்ன செய்தாங்க? பயந்தார்கள். பயந்ததனால இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? glory to God. நெருக்கம் வரும்பொழுது, சத்துருக்கள் பின்தொடரும் பொழுது, ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் கூட இருக்கிறது யாரு? மோசே. இப்போ அவன் தான் என்ன செய்யறான்? ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். இல்ல, இப்போ காணாத தேவனை விட்டுட்டான், காண்கிற மோசையை பிடிச்சிட்டான். மோசே, நீதானே எங்களை கொண்டு வந்த, எங்களை சாகடிப்பதற்காகவா கொண்டு வந்த? glory to God. நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாவதை பார்க்கிறோம். glory to God. எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு என்னவா இருந்தது? நலமா இருக்குமே. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது, எங்களை ஏன் இங்க கொண்டு வந்து, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்து?
நாங்க அப்பவே சொன்னோமே, எங்களை ஏன் நீர் விடுவிக்கிறீர்? Glory to God. எங்களை சும்மா விட்டு விடும், நாங்க இங்கேயே இருந்து விடுகிறோம் என்று சொன்னோமே, நீ கேட்கல. காரணம், மோசே இந்த ஜனங்களை தேவ திட்டத்திற்கு நேராக வழி நடத்துகிறான். காரணம், தன்னுடைய வேதனையை நினைத்து, தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து முறையிட்ட போது தேவன் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வேதனையில், தன்னுடைய நெருக்கத்தில் அவள் என்ன செய்தாங்க? தேவனை நோக்கி கூப்பிடுகிறாங்க. சில நேரத்தில் வருகிற நெருக்கம், சில நேரத்தில் வருகிற போராட்டம் நம்மையும் கூட என்ன செய்யும்? என்னை யாருமே விடுவிக்க மாட்டாங்களா, என்னை யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு இல்லையா அப்படிங்கிற நிலை வரும்பொழுது, கடவுள் கூட நமக்கு உதவி செய்யலையா? கேட்குறோமா இல்லையா? அவங்க அப்படி கூப்பிட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் எதை கேட்டார்? அவர்களுடைய பெருமூச்சை கேட்கிறார். அவருடைய இருதயத்தில் இருந்து கூப்பிட்ட அந்த வார்த்தையை வாசிங்க. யாத்ராம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்தாரா? நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தார்? கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். காரணம், அவங்க என்ன செய்கிறாங்க? எங்களை விடுவிப்பதற்கு யாருமே இல்லையா? இன்னைக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். எங்களை விடுவிப்பதற்கு, என்னை இந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு யாருமே இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் முழு மனதோட என்ன செய்யலை? வெளியே வரல. ஏன்னா ஒரு வருஷம்ல 430 ஆண்டு காலம் வாழ்ந்த இடம். சில நேரத்தை நம்ம வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியே வரணும்னா கஷ்டம் இல்லை? பழைய நினைவுகள், பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய குடும்பம், இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவோம். 430 ஆண்டு காலம் தலைமுறையாய் இருந்த இடத்தை விட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா புதிய இடம் எப்படி இருக்குமோ தெரியாது. அங்க ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. ஆனா பார்க்கல, நம்பிக்கை தான் இல்ல. இப்ப வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கொஞ்சம் தூரம் கடந்து செல்லல. Glory to God. அவர்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பின்பாக, வாசிங்க 10வது வசனம், மறுபடியும் வாசிங்க 10வது வசனம். 2வது வசனத்தை வாசிச்சுட்டு 10 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் என்ன செய்கிறார்கள்? திகைத்து திரிகிறார்கள். அவர்களை வனாந்தரம் என்ன செய்தது? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்தது? அடைத்து போட்டது. அவர்களை முன்பாக விடல. இப்ப நம்ம அவர்களை பின்தொடர்ந்தா அவர்களை என்ன செய்யலாங்க? ஈஸியா கொண்டு வந்துடலாம் நினைச்சு இப்போ ஒரு பெரிய படையோடு வருகிறான். இப்போ வரும்பொழுதுதான் Glory to God. வேதம் சொல்லுகிறது, இப்போ 10 வாசிங்க. சமீபித்து வருகிற போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். பின்னாக யார் வருகிறா? பார்வோடும் அவருடைய சேலையும் வருவதை கண்டு அவங்க என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 13வது வசனத்துல மோசே சொல்றா, எப்பா நீங்க நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை
இனி என்ன செய்ய மாட்ட, நீ வாழ்க்கையில நீ பார்க்க மாட்ட. கர்த்தர் உனக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது இவன் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டின உடனே இப்போ சமுத்திரம் என்ன செய்யுது, இரண்டாக பிளக்கிறது. இப்போ அந்த சமுத்திரத்தின் நடுவாய் நடந்து போகிறார்கள். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது கிழக்கு வெளுத்துவரத்தின் சாமத்தில் அங்க நடக்கிற சம்பவம் என்ன, கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை என்ன செய்தாராம், சத்தமா சொல்லுங்க, கலங்கடித்தார். இப்போ அவர்களை பின்தொடர்ந்த, அவர்களை பயமுறுத்தின எகிப்தின் சேனையை கர்த்தர் என்ன செய்தார், கலங்கடித்தார். இப்போ அவங்க சொல்றத பாருங்க, 25வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பின்தொடர்ந்தவன் சொல்றாங்க, என்ன சொல்றான், எப்பா அவங்க பாளையத்துல யாரு இறங்கிட்டா, கர்த்தர் இறங்கிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிறார். நாம் என்ன செய்வோம், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அவர்களை பின்தொடர முடியாது. காரணம் என்ன, கர்த்தர் அங்கே அவர்களுக்கு துணை நிற்கிறார். என கேட்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில துணையாய் இருப்பாரே. ஆனால் இப்ப வாசிங்க, அந்நாளில், எந்த நாளில், கர்த்தர் என்றைக்கு அவருடைய வாழ்க்கையில துணையாய் நின்றாரோ அந்த நாளில் எகிப்தியரின் கைக்கு என்ன செய்தார், அவர்களை தப்புவித்து சொல்லுங்க ரட்சித்தார். இரண்டாவது, கடற்கரையில அவர்கள் பின்தொடர்ந்த சத்துருக்கள் செத்து கிடக்கிறதை அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தேவன் உங்களை தம்முடைய கிருபையினால் சந்திக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை சந்திக்கும் போது இன்னொரு காரியம் நடக்கும், உங்களுடைய சத்துருக்களுக்கு சரிகட்டுதலை நீங்கள் காண்பீர்கள். சங்கீதம் 21வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எதிர்கொண்டு வருகிறாரா. எப்படி வருகிறார், அவர் சும்மா வரல, நீர் அவருக்கு எதிர்கொண்டு அவர் சிரசில் என்ன செய்கிறீர், பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் வருகிறார். எப்படி வருகிறார் அப்படின்னா, உனக்கு தேவையான, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார். ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை, நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்கிற சுகத்தை ஆண்டவர் என்ன செய்யும்படி, உனக்கு கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, சொல்லுங்க, அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உன்னை சந்திக்கும் பொழுது, நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அவர் உங்களை சந்திக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கண்கள் இன்றைக்கு காண போகிறது. எதை காண போகிறது தெரியுமா, உங்களுடைய சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஓ தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 59வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், கிருபை உள்ள தேவனுமாய் அவர் இருக்கிறார். வாசிங்க, என் பலனே நான் கீர்த்தனை பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும், அவர் எனக்கு யாரா இருக்கிறார், கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால, glory to God. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம்.
1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். Glory to God. கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை நித்திய மகிமைக்கு, நல்ல கவனிக்கணும், நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன் யாருன்னு சொல்லுது? சகல கிருபையும் பொருந்திய தேவன். அல்லேலூயா. சகல கிருபையும் பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை என்ன செய்வாராக? உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லிட்டில் வயல், கொஞ்ச நேரம். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து போகிற அந்த பெயின் இருக்கு பாருங்க, அது சில நேரத்தில் நம்மளால் தாங்க முடியாது. வேதம் சொல்லுது, கொஞ்ச நேரம் பாடு அனுபவிக்கிற உங்களை, glory to God, இன்றைக்கு ஆண்டவர் பலப்படுத்தி அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுத்து நான் உன்னை ஸ்திரப்படுத்த போறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க. சங்கீதம் 112வது அதிகாரம் அதனுடைய 7வது 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, வாசிங்க. 12, 7, 8. Glory to God. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி என்ன செய்யுமா? திடனாயிருக்கும். சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாருங்க, நான் உன்னை இன்னைக்கு பலப்படுத்தி நான் உன்னை என்ன செய்ய போறேன்? நான் ஸ்திரப்படுத்த போறேன். காரணம், நான் யார்? நான் கிருபை பொருந்திய தேவன். நான் யாரு? கிருபை பொருந்திய தேவன். இந்த கிருபையினால நான் உன்னை சந்திக்கும் பொழுது, glory to God, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்குகிறதை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் யாரா இருக்கிறேன்? நான் கிருபை பொருந்திய தேவன். அப்போ நான் கிருபை பொருந்திய தேவன் அப்படின்னா, முதல்ல இந்த கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லாமல் இருக்கும்போது என்னை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபை. நீங்கள் நினைக்கலாம், ஓ நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை சந்திப்பார் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை மாற்றுவார். அது அல்ல. எப்போ நம்ம தேவனிடத்தில் நம்ம சரண்டர் பண்ணுறோமோ, தேவனை நம்ம எப்போ நம்புகிறோமோ, உடனே ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? என் பிள்ளை என்னை என்ன செய்யறாப்புல? என்னை நம்புகிறபடியினால அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவன் நம்புகிற காரியத்தில் நான் என்ன செய்யணும்? நான் அவனுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் இறங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எப்பா நீ கர்த்தரை நம்பி நீ என்னவா இரு? நீ திடனாயிரு. தகுதி உள்ளவனாய் இருந்தாலும் தகுதி அற்றவனாய் இருந்தாலும் யாரா இருந்தாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். பட் ஒரே ஒரு காரியம் தேவை. எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் கர்த்தரை என்ன செய்யுமா? நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க எந்த காரியத்தை நம்பி இந்த ஆலயத்திற்குள்ள வந்தீங்களோ அந்த காரியத்துல நீங்க திட நம்பிக்கையா இருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் அவன் என்ன செய்வானா? பயப்படாதீர். எந்த காரியம் பிரதர், எந்த காரியம் சிஸ்டர் உங்களை பயமுறுத்துகிறது? எந்த காரியத்தினால நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நான் கிருபை உள்ள தேவன் உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனை சந்திப்பதற்கு மாத்திரம் நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, தேவன் சந்திப்பதற்கு மாத்திரம் நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற விடுதலையை நீங்க பார்க்க முடியும். வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 118வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறார்னா என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதர்கள் உனக்கு அனுகூலம் செய்யலாம், அனுகூலமான காரியங்களை செய்வேன்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவங்க செய்கிற நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு யார் கூட இருக்கணும்?
கர்த்தர் உங்க கூட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நம்பி போயிடுவோம். சில நேரத்தில் நம்பி போகும்போது அந்த காரியம் என்ன செய்யாது, சக்ஸஸ் ஆகாது, வெறுமனையாய் திரும்ப வருவோம். நீங்கள் எவ்வளவுதான் சொல்லலாம், பிரதர் நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நம்பி வந்தேன், ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் சொன்ன காரியத்தை நம்பி தான் வந்தேன், எதுவுமே ஏமாற்றம். வேதம் சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கும்போது எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் glory to God அனுகூலம் செய்வார்கள். எனக்கு செய்ய வேண்டிய அனுகூலத்தை நான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டுமா, கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தார் அப்படின்னா உங்களை எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இயேசுநாதர் இருந்தாருங்க, அவர் ஒரு மனுஷகுமாரன் தான். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியலை, ஒரு தேவகுமாரனாய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியலை. எப்படியாகிலும் ஏதாவது ஒரு வழியில் இவரை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான் இல்லை. அப்போது நல்ல கவனிங்க, அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவங்க யாரெல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்களோ, இப்போ வரி கட்டணும் இவருக்கு தெரியும், இப்போ இவர் வரி கட்டாமல் இருக்கிறார என்ன செய்வது அப்படின்னு இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எப்பா நீ போ, அங்கே ஒரு மீனுடைய வாய்க்குள்ளே என்ன இருக்குது, நான் வெள்ளி பணத்தை வைத்திருக்கிறேன், அதை எடுத்து உனக்கும் எனக்கும் என்ன செய்யிருப்பா, நீ டேக்ஸை பே பண்ணிடுறது. அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியாது. காரணம் அவர் யாராக இருக்கிறார், நல்ல கவனிங்க, சர்வ அதிகாரம் உடையவராக இருந்தும் தன்னுடைய சர்வ அதிகாரத்தை அவர் எந்த இடத்துலையும் பயன்படுத்தினதாக நம்மளால் பார்க்க முடியாது. அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடப்பதற்கு அவர் பிதாவை சார்ந்திருந்தார், பிதாவினுடைய தயவில் வாழ்ந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, நசரனாய் இருக்கிற இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாரா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிருபையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் அவர் செய்தது எல்லாமே மனுஷனுடைய தயவுக்கு யாரை சார்ந்திருந்தார் அப்படின்னா, பிதாவினுடைய அனுக்கிரகத்தை அவர் சார்ந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, glory to God, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் மனுஷனுடைய தயவில் நீங்கள் வாழலாம், அந்த தயவையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா கிருபை தேவை. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஒருவனும் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எதையும் என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாலும் யாருடைய தயவு வேணும், பிதாவினுடைய தயவு இல்லாமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் யார் நடுவில் இருக்கிறார்? கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறதுனால. இன்னொரு வசனத்தை வாசிங்களா, எரோமியா 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. எரோமியா 20வது அதிகாரம் 12வது வசனம். glory to God. ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளம் திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. வேதம் சொல்லுது, எப்பா உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுதலை காண்பேனாக. நீங்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல நிதானமாக நீங்கள் வாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற யாரு? சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. அவன் சொல்றான், ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீர் என்ன செய்யக்கூடியவர்? ஆராய்ந்து அறியக்கூடியவர். நான் இன்னைக்கு
எனக்கு என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவ நீதி சரிகட்ட போகிறதை நான் பார்ப்பேன்னு சொல்றான். Glory to God. நான் பார்ப்பேனாக என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுது, என் காரியத்தை நான் என்ன செய்தேன், உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். என் காரியத்தை நான் என்ன செய்தேன், நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இனி இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனையை நான் பிடித்திருக்கிறது வரதான் இது என்னுடைய பிரச்சனை. இந்த போராட்டத்தை என் கையில் நான் வைத்திருக்கிறது வருதா இது என்னுடைய போராட்டம். இப்போ நான் என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த பிரச்சனையே இந்த போராட்டத்தை நான் என்ன செய்துட்டேன், உம்முடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன். உம்முடைய கரத்தில் நான் கொடுத்ததுனால இப்போ அவன் வெயிட் பண்றான், என் சத்துருக்களுக்கு வருகிறதை, ஓ தேங்க்யூலா, என் சத்துருக்களுக்கு வருகிறதை நான் என்ன செய்ய போகிறேன், நான் காணப்போகிறேன். காரணம் என்ன தெரியுமா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறார், சத்தமா சொல்லுங்க, அவரே எங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் ஆறுதல் செய்கிறவர் யார், நான் நம்பி இருக்கிற கடவுள், நான் நம்பி இருக்கிற தேவ. அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்குள்ள என்னவும் பெருகுமா, ஆறுதலும் பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பாடுகள் காரணம், கிறிஸ்துவனுடைய பாடுகள். வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே வேதம் சொல்லுதியா, என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என் பாடுகளை அவர் என்ன செய்திருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Glory to God. என் துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால நான் என்ன செய்கிறேன், நான் சுகமாகிறேன். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யாரு மேல இருக்கு அப்படின்னா அவர் மேல இருக்கு. அப்போ உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் யாரு, கர்த்தர். உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் யாரு, கர்த்தர். இப்ப சொல்றாரு, உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டது போலவே, Glory to God, எந்த அளவுக்கு என் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ. நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் ஆறுதல் கொடுக்குறாங்க அல்லது தேற்றுறாங்க அப்படின்னா எல்லாருடைய வார்த்தையும் நம்மளை என்ன செய்யாது தெரியுமா, தேற்றாது. நம்ம பட்ட அந்த உபத்திரவத்தில், நம்ம பட்ட அந்த நெருக்கத்தின் பாதையில் யார் கடந்து வந்தார்களோ அவங்க அந்த வார்த்தையை சொல்லி நம்ம தேற்றும் பொழுது நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்மளை என்ன செய்ய முடியும், நமக்காகவே அவங்க சொல்றது போல இருக்கும். காரணம் என்ன, அவங்க ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாங்க, அந்த பாடுகளை கடந்து வந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி செய், இப்படி செய்தா என்ன செய்திடலாம், அதை மேற்கொண்டரலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடுகளை வழியாய் கடந்து வந்தவன், பாடுகளை சகிக்காம வந்தவருடைய வார்த்தை நமக்கு வெறுமனையான ஒரு வார்த்தை தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுறாரு, எப்பா ஒவ்வொருவனும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
உனக்கு முன்பாய் ஒருவர் சிலுவையை எடுத்து சென்றார்ல, அவருடைய சிலுவைக்கு நேராக நீ அவரை பின்பற்று. சிலுவை என்பது உங்களுடைய பாடுகள், சிலுவை என்பது உன்னுடைய வேதனை, சிலுவை என்பது உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய நெருக்கம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாடுகளை, இந்த உபத்திரவத்தை நான் ஏற்கனவே என்ன செய்துட்டேன்ப்பா, நான் சுமந்துட்டேன். நீ என்ன பின்பற்றி வரும்பொழுது, லிசன், நீங்க என்னை பின்பற்றி வரும்பொழுது இந்த நுகம் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு லெகுவா இருக்கும். Glory to God. காரணம் என்ன தெரியுமா? இந்த பாடுகளை, இந்த நுகத்தை அவர் என்ன செய்துட்டார்? அவர் சுமந்து போயிட்டாரு. இப்ப அவர் சுமந்ததுனால சும்மா எதையோ ஒன்னை என் தோள் மேல வைத்திருக்கிற, அவ்வளவுதான். காரணம், இது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டது? சுமக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நீ எந்த அளவுக்கு இன்றைக்கு நீ உபத்திரவப்படுகிறையோ, எந்த அளவுக்கு நீ நெருக்கப்படுகிறையோ, அந்த பாடுகளை, அந்த உபத்திரவத்தை நான் சுமந்திருக்கிறேன். நான் சுமந்ததுனால என்னாலே உனக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ஆறுதல் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி வந்திருக்கிற, என் வார்த்தையை நம்பி வந்திருக்கிற உனக்கு என்ன உண்டாகும்? ஆறுதல் பெருகும். அல்லேலூயா. எபேசியர் 2:4, 5 வாசிக்கும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தாராம்? உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்தாரா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே நீங்க என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏசாயா 65:24 நீங்க வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் என்ன செய்வேன்? நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காரியத்தை நீ தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் சொல்றேப்பா, நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? உனக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நீ திட நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 91:8 நீங்கள் வாசிக்கும் போது, glory to God, அவன் சொல்லுகிறான், உன் கண்களால் என்ன செய்வாய்? மாத்திரம் அதை நீ பார்ப்ப, துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்ப. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது. பிரதர், சிஸ்டர், உங்களுடைய கண்கள், உங்கள் கண்கள் அதை காண போகிறது. எதை பார்க்க போகிறது? கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறதை, கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை, ஓ தேங்க்யூ லார்ட், அவர் சங்கரிக்க போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் தேவனை முறுமுறுத்தது மாத்திரமல்ல, அழைத்து வந்த மோசேயையும் என்ன செய்தார்கள்? அவனை நோகடித்தார்கள். அப்படிப்பட்ட ஜனம் விடுதலை ஆணி வெளியே வந்த உடனே இப்போ ஆண்டவரை துதிக்கிறாயா, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவ, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவ, கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் தாழ்மையா சொல்லுகிறேன், நீங்க எந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்பி வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. வாசிங்க சங்கீதம் 92:11 வாசித்து பாருங்க. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்ணு காணும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் சத்துருக்கு நேரிடுவதை என்னுடைய கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதம் 5:8 வாசித்து பாருங்க. சங்கீதம் 5:8. Glory to God. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவிப்படுத்தும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்ன செய்யும்? உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும். காரணம், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்?
நீதியை செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 54வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்து நிமித்தம் அவர் என்ன செய்வார்? நிர்மூலம் ஆக்குவார். உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிர்மூலமாக்க போகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் காலை உடைங்க ஆண்டவரே, அவன் கையை உடைங்க ஆண்டவரேன்னு சில நேரத்தில் சொல்கிறோம்ல, அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உமது சத்தியத்தின்படி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சத்தியம்னா என்ன? அவருடைய வேதம் தான் சத்தியம். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை செய்வார் அப்படின்னா, இந்த வேத வசனத்தின்படி தான் அவர் செய்வார். எதை செய்தாலும் சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விரோதிக்கிறவர்களை, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பா நீ யாரையும் நீ பழி வாங்கண்டா. பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. நான் அவன் என்ன செய்கிறானோ அதற்கு தக்கதா நான் என்ன செய்கிறேன்? நான் தீர்ப்பு சொல்றேன். உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய மனசுல இருக்கிற சில நேரத்தில் மற்றவங்களை குறித்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அப்படின்னா எந்த காரணத்தினாலும் நம்ம தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்லுது புரியுதா? சிலவங்களுடைய இருதயத்தில் வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க பாருங்க. பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட பேசும்போது நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, அவர்களை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை உள்ள வச்சிருப்பாங்க. அவர்களை குறித்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால, நீங்கள் நான் ஆவிக்குரியவர்களை தான் பேசுகிறேன், நம்ம ஆட்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஜெபமும் அப்படி தான் இருக்குது. கர்த்தர் நம்ம நினைக்கிறது போல அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. வாசிங்க 12வது அதிகாரம் 19வது வசனம். 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்ற. எப்பா பழி வாங்குதல் எனக்குரியது. நீ யாரும் என்ன செய்யண்டா? பழி வாங்கணும்னு எண்ணத்தில் நீ இருக்காத. சில நேரத்தில் நான் மற்றவர்களை பழி வாங்கணும்னு அந்த எண்ணம் இருக்கும்போது, நல்லா கவனிங்க, அது நம்மளுடைய வாழ்க்கையவே அது தாக்குங்க. அது நமக்கே. ஏன்னா வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாதான்? நீ எந்த ஒரு காரணமுமே இல்லாமல், ரீசனே இல்லாமல் ஒருத்தனை பகைச்ச, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் அவங்கள பகைச்சிங்க அப்படின்னா, அவன் பகைக்கப்படுவதற்கு யார் இல்லை? அவன் ரைட் பர்சன் இல்லை. இப்போ என்ன செய்யும்? அந்த பலி என் வாழ்க்கையில் அது சாபமாய் மாறிடும். அப்போ எந்த ஒரு மனுஷனையும் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடவே கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, பழி வாங்குகிற தேவன் அல்ல, அவர் நீதிக்கு சரிகட்டுகிற தேவன். அப்படின்னா என்ன? இந்த வசனம் என்ன சொல்றதோ, எப்பா நீ தப்பு பண்ணன, அதனால அதற்குண்ட தண்டனை உனக்கு நிச்சயம் உண்டு. புரியுதா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான். ஆனாலும் அவர் எதன்படி இறங்குகிறார் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி தான் அவர் கிரியை செய்வார். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் வாசிங்க, இப்போ சங்கீதம் 54:5 வாசிங்க. Glory to God. 54:5. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு, சத்தமா சொல்லணும், தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். இருங்க, தீமைக்கு தான் தீமை செய்வார். நன்மை செய்கிறவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடிய மாட்டார் ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்லுது, எப்பா ஒருத்த உனக்கு தீமை செய்கிறானா, நீ அவனுக்கு நன்மையை செய்து
அவன் செய்த தீமையை நீ என்ன செய்ய முடியும்? நீ செய்கிற நன்மையினாலே அந்த காரியத்தை வெல்ல முடியும். புரியுதா? ஐயோ அவங்க தீமை செய்துட்டாங்க, அவங்களுக்கு போய் நான் எப்படி நன்மை செய்கிறது? அவன் செய்த தீமையை உணர்த்துகிறது என்ன அப்படின்னா நீங்க செய்கிற நன்மை தான். நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்றது உண்டு, சில நேரத்தில் விடுதலையில் நிற்கும்போது சில பிசாசு வெளியே போகவே போகாது. காரணம், இந்த அம்மா என்ன செய்து வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த பகையை உள்ள வச்சுட்டே இருக்கும். அவ விட்டா தானே நான் போகிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில காரியத்தை நம்ம பிடித்து வைத்திருக்கிறதுனால சில ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ததும் இழந்து விடுகிறோம். நீங்க சங்கீதம் 56வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் நான் என்ன செய்வேன்? உம்மை நம்புவேன். 6வது வசனம், அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். 5வது வசனம், நித்தமும், லிசன், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வது அவர்களுடைய முழு எண்ணமாய் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, அவங்களுடைய நினைவெல்லாம் நான் தான் பாஸ்டர், எனக்கு தீங்கு செய்யும்படி என்னை பின்தொடர்கிற கூட்டம் அநேகம், எனக்கு தீங்கு செய்யும்படி என்னை பின்தொடர்கிற கூட்டம் அநேகமாக இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சந்திக்கும் நாளில் glory to God, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? சத்துருக்கு சரி கட்டுதலை நீங்க பார்க்க போறீங்க. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை சந்திக்கும் பொழுது, நான் உன்னை சந்திக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை அந்த சந்திக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான நேரம். அவர் எங்கெல்லாம் யார் வாழ்க்கையிலெல்லாம் அவர் சந்தித்தாரோ அங்கெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்கும் பாருங்க. அந்த அம்மா இனிமேல வாழவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை சந்திக்க வராங்க. ஆண்டவர் அந்த அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்றான், இவ ஒரு பாவமான ஸ்திரீ ஆயிற்று, இவளை கல்லெறிந்து கொல்லணுமே, அந்த பாவமான ஸ்திரீயோடு இவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு இயேசுவையே குற்றப்படுத்தினாங்க. இப்போ ஆண்டவர் அதுவரையிலும் பேசாம தான் இருந்தார். அவங்க சொல்ற வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது என்ன செய்யுங்க, இவன் மேல கல்லெறி. கொஞ்சம் நல்ல கவனி பிரதர், உன்னை 1000 பேர் உன்னை குற்றப்படுத்தலாம், நீங்க எப்போ தேவனுக்கு முன்பாக நீங்க சரண்டர் ஆகுறீங்களோ, எப்போ உங்க காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அப்போ அந்த அவளுடைய வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது, அவளால் இனிமேல வாழவே முடியாது, வாழவே முடியாது. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போயிற்று. இனி ஒரு வாழ்க்கையை புதிதாய் ஆரம்பிக்கணும்னா அது ஒருவரால மட்டும்தான் முடியும், இயேசுவால மட்டும்தான் முடியும்னு நம்பினா. அவட்ட இருந்த எல்லா உடைமைகளையும், அவன் சேர்த்து வைத்திருந்த எல்லா சம்பத்தையும் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்துல உடைச்சிட்டா. இனி என்ன செய்ய முடியாது? வாழ்வதற்கு வாழ்வாதாரமே இல்லை. அந்த தைலம் இருந்தா வித்திருக்கலாம், அதையும் உடைச்சிட்டா. காரணம் என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையை ஜீரோ ஆக்குறா. இவரால் என்னால் வாழ முடியும், எனக்கு பணம் இருந்து அந்தஸ்து இருந்து இவ்வளவு செல்வாக்கு இருந்து என்னால் வாழ முடியல, பட்
இவரால் என்ன செய்ய முடியும், வாழ வைக்க முடியும்னு சொல்லி அவர் நம்பி தேவ பாதத்தில் கடந்து வந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைத்து வெறுமையாக்குனா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத. அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கப்பட்டது. அல்லேலூயா. கிருபையின் தேவன் அவளை சந்தித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்க உங்களை என்ன பேசுறாங்கன்னு பார்க்காதங்க, மற்றவங்க உங்களை குறித்து என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீ சரண்டர் அடையும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. நான் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா, எல்லாம் எழுந்து நிற்போமா. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறத நீங்கள் உணர்வீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறத நீங்கள் உணர்வீங்க. ஒன்று, கர்த்தர் உங்களை சந்திப்பார். 2, ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு சங்கரிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கண் பார்க்க போகிறது. உங்களுடைய கண்களால் மாத்திரம் அதை பார்க்க போகிறீங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? அப்படி எல்லாரும்